தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு உலகமே உங்களை திரும்பி பார்த்து வாழ்த்த போகுது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நிகழப் போகுதுங்க. அது மட்டும் இல்லாம 2 முக்கியமான ரகசிய வழிபாடு உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முதன்முறையா நீங்க நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவ முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. தனுசு ராசி அன்பர்களே, உங்க மனசுல கஷ்டம் அப்படின்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கவே முடியாது. அவ்வளவு கஷ்டம் உங்க மனசுக்குள்ள இருக்கு. நாளைக்கு நாள் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியே நீங்க பல நாள கழிச்சிட்டீங்க. ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க வீணா வேஸ்ட் பண்ணதே கிடையாது. யாராவது ஒருத்தர் தான் உங்களுடைய நேரத்த வீணடிச்சிருக்காங்க. குறிப்பா ஒரு நிமிஷம் கூட நீங்க சந்தோஷமா இருந்ததே இல்ல. நாளை நமக்கு என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைச்சு நீங்க பயந்துகிட்டே இருந்துட்டீங்க. ஆனா என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது? மீதி எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க. தப்பு பண்றவங்க கூட நல்லா தானே இருக்காங்க. ஆனா நான் யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த சூழ்நிலை இருக்குன்னு நினைச்சு இந்த தனுசு ராசி அன்பர்களின் மனசுல அவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஆனா இந்த ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு அந்த கதையே வந்து வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி ஒரு மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு தான் சொல்லணுங்க. உங்களுடைய தலைவிதி ஒரு நல்ல விஷயமாக ஒரு நல்ல திருப்புமுனை உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவானின் ஆசையோட உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான விஷயம் நடக்க போகுது. அது என்ன அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாங்க. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு பண விஷயம் எப்படி இருக்க போகுது ஜூலை மாதத்துல? பொதுவாகவே இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கும். பணம் சேமிக்கணும் அப்படின்ற குறிக்கோள் அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? செலவெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா வந்து சேமிப்பு பண்ணணும் அப்படின்னா நமக்கு காசு இல்லாம போயிடுது. எங்க இருந்து காசு வந்தாலுமே வரத்தும் தெரியல, போறதும் தெரியலன்ற மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க எப்படி பண்ணா பணம் சேமிக்க முடியும்? சேமிப்பை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத செலவு பண்ணுங்க. அப்படி பண்ணும்பொழுது மட்டும்தான் உங்களால பணம் சேமிக்க முடியும். சுத்தி இருக்கிறவங்களாலேயே உங்களுடைய பாதி பணம் விரயமாயிடுது. அதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு பாருங்க. தனுசு ராசி அன்பர்களே, நீங்க வந்து ஒரு நாளைக்கு தேவையான ஒரு ₹200 கூட உங்ககிட்ட இல்ல. ஒரு ₹10 கூட உங்ககிட்ட இல்ல அப்படின்லாம் கூட நீங்க நெறைய நாள் தவிச்சு இருந்த நிலைலாம் இருந்திருக்கு. ஆனா, இந்த ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு 2 முக்கியமான விஷயங்கள் குருவின் சுப பார்வை உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அதனால உங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ரெக்கவரி கிடைக்கப் போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே நாள்ல 2 கடன்கள் கூட முடிவுக்கு வரும். அதாவது உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகிடும். உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. ஜூலை மாதம்னு விட ஜூலை 14க்கு பிறகு நல்லது நடக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. மேலும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெண்கள் இருக்காங்க இல்லையா? வீட்லயே இருந்துகிட்டு நான் ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா பண்ண மாட்டாங்க. நீங்க எல்லாருமே இந்த ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா, கண்டிப்பா அதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்க நம்புறவங்க தான் உங்களுடைய நிம்மதியே எடுத்துட்டாங்க. நீங்க ஒரு தவமா இருந்து பெற்ற பிள்ளைய நேசிச்ச மாரி நீங்க நேசிச்சீங்க. ஆனா, அவங்களுடைய மறுபக்கம் அவங்க பேசுறது எல்லாமே உங்கள கஷ்டப்படுத்தியிருக்கும். இந்த வார்த்தைகள் தான் உங்க மனசுல வந்து ரொம்ப கோபமா கூட இருந்திருக்கும். ஒரு மனமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க. ஆனா, இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய உறவுகள் வந்து சேரப் போறாங்க. ஒரு பழைய உறவு கூட திரும்பவும் வந்து உங்ககிட்ட கனெக்ட் ஆகப் போகுது. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க, இப்போ உங்கள விட்டு வெளியேறப் போறாங்க. வீடு வாடகைக்கு வேணும்னு நெறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அதுவே இப்போ உங்களுடைய சொந்த வீடா கூட மாறப்போகுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் சிறப்பாகவே இருக்கு ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு. உங்க வீட்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன? நெறைய விஷயங்கள் இருக்கு. நெறைய விஷயங்கள நெனச்சு நீங்க பயப்படுறீங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க. அதனால தான் எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்லாம் கூட உங்க மனசுல நீங்க நெறைய விஷயங்கள யோசிச்சு ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயத்துக்கு போயிட்டீங்க. ஆனா, இப்போ உங்களுக்கு குரு ரீதியான சிகிச்சை கிடைக்கப் போகுது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஒரு விசேஷமான விஷயத்த நான் சொல்லப் போறேங்க. வீடியோக்கு முதல்லயே சொல்லியிருந்தேன். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2 முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன். ரகசிய வழிபாடு சொல்றேன்னு. அத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். முதல் ரகசியம். இத நீங்க செய்ய வேண்டியது
வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க செய்யணுங்க. இது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா யாருமே பயன்படுத்திக்கிறதே கிடையாது. பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க முருகர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நெறைய பதிவுல நான் சொல்லியிருக்கேன். நீங்க சொல்ல வேண்டியது என்ன? வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில வீட்ல பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு, பெண்களா இருந்தாலும், ஆண்களா இருந்தாலும் வெ ஆண்களா இருந்தீங்கன்னா, வீட்ல பூஜை பண்ண நேரம் இருக்காது. வேலைக்கு கிளம்பணும். வெளிய போணும். எந்த ஒரு காரியத்த தொடங்குறதுக்கு முன்னாடியோ, வெளிய போறதுக்கு முன்னாடியோ இந்த ஒரு வரி மந்திரத்த நீங்க சொல்லுங்க. ஓம் சுப்பிரமணியாய நமக. இத 18 முறை பெண்கள் வீட்ல பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு சொல்லுங்க. ஆண்களா இருந்தா நீங்க நினைக்கிறப்ப சொல்லலாம். மனசுக்குள்ள சொல்லலாம். ஓம் சுப்பிரமணியாய நமக. இந்த மந்திரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு பண பிரச்சனை இருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும், மனப்பிரச்சனை இருந்தாலுமே அதிலிருந்து உங்களை நீக்கி ஒரு நல்ல ஒரு பாதையில உங்க வாழ்க்கைய கொண்டு போகும். இது முதல் ரகசியம் நான் சொன்னதுல. இப்போ 2வது ரகசியம். இத நீங்க என்னைக்கு செய்யணும்? இது ஒரு குபேர மந்திரம்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். பணம், பதவி, புகழ் இது 3த்தையுமே உங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு மந்திரமா தான் இருக்கு. இது எப்பயும் போல நீங்க சாமி வீட்ல என்னைக்கு கும்பிடுறீங்களோ அன்னைக்கு பண்ணாலுமே ஓகே தான். நீங்க செய்ய வேண்டியது ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதுதான் நீங்க பூஜை அறையில வச்சு குபேரருக்கு படைக்க போறீங்க. ஓம் ஸ்ரீ லட்சுமி குபேராய நமக 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். வியாழன், வெள்ளி, செவ்வாய் எந்த கிழமையா இருந்தாலுமே பரவாயில்ல. காலை நேரத்துல பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ஓம் ஸ்ரீ லட்சுமி குபேராய நமகன்னு 21 முறை நீங்க சொல்லும் பொழுது உங்க வீட்ல இதுவரைக்கும் இருந்த பணப்பிரச்சனை சரியாகும். ரொம்ப நாளா பதவிக்காக நீங்க ஏங்குறீங்கன்னா அந்த பதவி உங்க கை மேல கிடைக்கும். புகழுக்காக நீங்க விரும்புறீங்கன்னா புகழ் கிடைக்கும். இது நீங்க பண்றதால உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி இந்த விஷயம், இந்த மந்திரம் பயனளிக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. நீங்க அந்த எலுமிச்சை பழத்துல கண்டிப்பா ஒரு ஜூஸ் போட்டுட்டு குழந்தைகளுக்கும் குடுக்கலாம். நீங்களும் குடிக்கலாம். நீங்க இப்படி பண்ணும் பொழுது, கண்டிப்பா நான் சொன்ன 3 விஷயங்கள் பணம், பதவி, புகழ் 3மே உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ஜூலை மாதத்துல உங்களுக்கு எந்தெந்த தேதியெல்லாம் சாதகமா இருக்கு? நீங்க எந்த விஷயத்த தொடங்குறதா இருந்தாலுமே ஜூலை 14, 20, 26, 28 இந்த நாட்கள்ல தொடங்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க தாங்க முடியாத சுமை அப்படின்னு நீங்க நிறைய விஷயத்த நீங்க நினைச்சிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க. ஆனா அந்த தாங்க முடியாத பிரச்சனையை அனுபவிக்கும் பொழுது நீங்க பேசவே இல்ல. ஏன்னா அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க பாத்துக்கிறாங்க. உங்க வாழ்க்கைய நீங்க தானே பாத்துக்கணும். இந்த ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டம் வீச போகுது. ஒரு வெற்றி குரல் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு சோதனை இருந்திருக்கலாம். ஆனா ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு அதுவே உங்களுக்கு வெற்றிக்கான காலமாக மாறப்போகுது. இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.